ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். எப்போவுமே சின்ன தவறையும் ரொம்ப ஈஸியாக விட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு முறை அந்த சின்ன சின்ன தவறுகளே நம்ம வாழ்க்கையை மாற்றிவிடும். ரொம்ப சிறுசானதானாலும் நம்முடைய வருங்காலத்தை சின்னாபின்னமாக்கிவிடும். தவறு நடந்த பிறகு அதை சீரியஸாக பார்ப்பதை விட அசல் நடக்காமலே பார்த்து கொள்வதுதான் உத்தமம். தவறு எங்கே நடந்ததோ அங்கே சரி செய்ய வேண்டும். வலி இல்லாத இடத்தில் மருந்தை போட்டால் வலி குறையாதல்லவா? எங்கே அடிபட்டதோ அங்கே தான் மருந்து போட வேண்டும். தவறு செய்யாதவர்களிடம் விசாரித்தால் பிரயோஜனமே இருக்காது. பேசுவதற்கு முன்பாகவே கொஞ்சம் யோசனை செய்து பேச வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்பத்திலே இருக்கும்போதே தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் அது சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு வளர்ந்துவிடும். அப்போ நிலைமை ரொம்ப மோசமாக மாறிவிடும். ஒன்று, நாம் பேசும் முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மால் மாற்றிக்க முடியாது, நான் அப்படிதான் பேசுவேன் என்றால் நாம் 4 பேரில் பேசாமல் இருப்பது தான் நல்லது. நான் அப்படித்தான் என்றால் மற்றவர்களுக்கு எங்கேயோ பத்திக்கும். மாறுங்கள். முட்டாள்தனமாக பேச வேண்டாம். சில பந்தங்கள் வாடகை வீட்டை போன்றவை. அவை நீ எவ்வளவு சுத்தமாக வைத்து கொண்டாலும் உன்னுடைய சொந்தமாகி விடாது அல்லவா? அதுபோலவே அவர்களுடன் நீ எவ்வளவு நன்றாக நேர்மையாக இருந்தாலும் அவர்கள் நம் ஆளுங்களாக மாட்டார்கள். இது உண்மை. ஒரு கணவன் அனைத்து துன்பங்களையும் வருத்தங்களையும் மறந்து விடுவது தன்னுடைய மனைவி அன்பான சிரித்த முகத்தில்தான். அந்த பந்தம் அவ்வளவு உறுதியானது. அந்த மனைவி பாசமான அணைப்பில் வேதனைகள், கஷ்டங்கள், நிராசைகள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறந்துவிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். மனைவியை ஹக் செய்து கொண்டால் அதில் அவ்வளவு சுகம் இருக்கும் நண்பா, தெரிந்து கொள்.